ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் பாடி பேரியர்ஸ், அதாவது நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? யார் யாரெல்லாம் நம்ம உடம்புல நோய்கள் வராமல் சில ஜெர்ம்ஸ் எல்லாம் கொல்றது யாருன்னா, அதில் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது நம்ம டியர்ஸ். நம்ம கண்களில் படக்கூடிய கண்ணீர். அதில் பார்த்தீங்கன்னா கண்ணீரில் நிறைய உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால சில பேத்தோஜன்ஸ் என்ன செய்யும், முற்றிலுமா அழிக்கப்படுது. இரண்டாவது பிக்சர்ல நீங்க பாக்குறீங்க நோஸ். நம்முடைய மூக்குல வந்து நிறைய மியூக்கஸ் வழுவழுப்பான திரவம் இருக்கிறதுனால காற்றுல இருந்து பரவக்கூடிய சில டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதுல ஒட்டிட்டு நம்ம டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நம்ம லங்ஸுக்கு போகாதபடி தடுக்குது. மூன்றாவதுல பிக்சர்ல சலைவா இருக்கு இல்லையா? நம்ம சலைவால சலைவரி அமெலேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைம் இருக்குது. தேவையில்லாத சில ஜெர்ம்ஸ் உள்ள போனா கூட அந்த சலைவால இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல்ஸ் வந்து அந்த பேத்தோஜன்ஸ் அழிச்சிருது. ஃபோர்த் நீங்க பார்க்குறது வேக்ஸ். நம்ம இயர் வேக்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? காதுக்குள்ள சில வேக்ஸ் இருக்கு. அப்ப அந்த வேக்ஸ் இருக்கிறதுனால சில டஸ்ட் பார்ட்டிகிள் நம்ம காதுக்குள்ள போனா கூட அந்த வேக்ஸோட ஒட்டிக்கொள்ளுது. ஆ 4வது பாருங்க, அதுல ஸ்கின் பத்தி குடுத்துருப்பாங்க இல்லையா? அந்த ஸ்கின்ல பாருங்க, அந்த ஸ்கின் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப பாடி பேரியர்ஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. சில ஜெர்ம்ஸ் எல்லாம் உள்ள வராம இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு. அடுத்து நீங்க பார்க்குற பிளட். பொதுவா பிளட்ட பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா, நான் WBCன்னு சொல்லுவோம் இல்லையா? ரத்த வெள்ளை அணுக்கள். அந்த ரத்த வெள்ளை அணுக்கள் நமக்கு என்ன செய்யுதுன்னா, அதிக எதிர்ப்பு திறன் நமக்கு வந்து கொடுக்குது. நம்ம உடம்புல எந்த விதமான ஜெர்ம்ஸ் உள்ள போனா கூட, அந்த ஜெர்ம்ஸ் கூட ஃபைட் பண்ணி நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மைய அதிகப்படுத்துது. அடுத்ததாக இறுதியாக நீங்க பார்க்குறீங்க ஸ்டொமக். நம்ம ஸ்டொமக்ல என்ன இருக்குன்னா, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இருக்குது. நம்ம அறியாம ஏதாவது சில இன்செக்டோ, சில மஸ்கிட்டோஸோ நம்ம ஸ்டொமக்குக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா, அந்த HClங்கிற அமிலம் வந்து நம்ம தேவையில்லாத சில ஜெர்ம்ஸ முற்றிலுமா அழிச்சிருது. ஸோ இந்த மாதிரி நம்மோட உடம்புல, நம்ம சரீரத்தில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புமே நமக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடியதா இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா, இத லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் இதே போல அதிகமான வீடியோ பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.